உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமேல் வணக்கம். நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மெசேஜ் நான் பண்ணியிருக்கேன் சார், இன்னும் ரிப்ளை வரல சார், நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன் இன்னும் ரிப்ளை வரல சார், என்ன ஆச்சுன்னே தெரியல சார் அப்படின்னு யாரும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நேற்று மற்றும் இன்று மெசேஜ் பண்ணவங்க கொஞ்சம் பொறுமை காணுங்க. ஏன்னா நிறைய மெசேஜ் வந்திருக்கு, நான் ஒரு ஆள் தான் ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காணுங்க. இன்று இரவு இல்லைன்னா நாளை காலையிலுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை வந்துடும். அது மட்டும் இல்லாமல் குரூப்பில் ஆட் பண்ணிடுவாங்க. இது வரைக்கும் யாரை குரூப்பில் ஆட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் புக் செட்டு நேற்று அனுப்பியாச்சு. ஸோ ஷெடியூல் மற்றும் ஓஎம்ஆர் ஷீட் உங்களுக்கு அனுப்பியாச்சு. பிளானர் ஸோ ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேட்டஸில் பார்த்துருப்பீங்க. அண்ட் தென் நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருந்தோம். ஸோ வேறு லெவல். உண்மையிலே சொல்லணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நம்ம என்றைக்குமே குவாலிட்டியில் மட்டும் என்றைக்குமே நம்ம இல்லாமல் நம்ம பண்ணவே மாட்டோம். ஸோ குவாலிட்டிக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம், ஏனோ தானோன்னு பண்ண மாட்டோம். ஸோ குவாலிட்டியான பேப்பரில், ஏன்னா இதில் தான் நீங்கள் கியூஆர் ஸ்கேனர் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் தான் நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ண போகிறீங்க. அதனால தான் குவாலிட்டியான ஜிஎஸ்எம் இருக்கக்கூடிய கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய அட்டை. இது ஆக்சுவலாக இது பேப்பர் கிடையாது. அதனால தான் நான் பேப்பர் ஃபாலோ பண்ணாமல் உங்களுக்கு ஒரு ப்ரௌச்சர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரௌச்சர் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு அந்த குவாலிட்டி பார்த்தாலே தெரியும். இப்போ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நேற்று கேட்ட கேள்வி என்னென்னா, இந்த கியூஆர் ஸ்கேனர்னால் என்ன, கியூஆர் ஸ்கேனர் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நான் கண்டிப்பாக குரூப்பில் இன்டிமேட் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஃபாலோ பண்ண போகிறோன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அந்த டவுட்டையும் நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுறேன். அதுக்கு தான் மெயினாக வந்தது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக மெசேஜ் பண்ணவங்களாம் கொஞ்சம் பொறுமை காணுங்கள் ப்ளீஸ். சரிங்களா? கால் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நான் அதனால தான் ஒரு வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணேன். அதுக்கு முன்னாடி நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு இந்த ஷெடியூல் பிளானர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, உங்கள் ப்ளே ஸ்டோரில் கியூஆர் ஸ்கேனர் அப்படின்னு இருக்கும். இல்லைனா சில பேர் ஃபோனில் ஸ்கேனர்னு அப்படின்னு நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். அதாவது நம்ம அந்த ஸ்க்ரோல் பண்ணி ஒய்ஃபை, நம்ம அந்த ப்ளூடூத் அதெல்லாம் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, வாய்ஸ் மேலே இருக்குது. அந்த மாதிரி ஐஃபோனில் சில ஃபோனில், இப்போ என் ஃபோனில் ஸ்கேனர்னு தனியாகவே இருக்குது, ஸ்கேனுன்னு இருக்குது. ஸ்கேன் உங்கள்கிட்ட இல்லைன்னா ரொம்ப ஈஸி, ப்ளே ஸ்டோர் போடுங்க, கியூஆர் ஸ்கேனர். அதில் பெஸ்ட்டு ஆப் என்னன்னு நான் குரூப்லேயும் சென்ட் பண்ணிடுறேன். இருந்தாலும் சொல்லிடுறேன், ஒரு ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் மாதிரி வரும். கூகுள் ஜிபேலனா ஓப்பன் பண்ணாதீங்க. சரிங்களா? ஜிபே பேமெண்ட் பண்ணுறதுக்கானது. ஸோ அதனால தான் மெயினாக சொல்லிடுறேன். இது கியூஆர் ஸ்கேனர்னே தனியாக இருக்கும். சரிங்களா? ஆப்பு, ஏதோ ஒரு ஆப்பு இல்லைனா எனக்கு ஸ்கேனர் டிஃபால்ட்டாக இருந்தால் சந்தோஷம். ஸ்கேன் பண்ணிங்கன்னா, இந்த வீடியோ கிளாஸில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 8ஆம் தேதி சொல்கிறேன். சரிங்களா? இந்த வாரத்துக்கு ஸ்கேன் பண்ணினா அது எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, டேரெக்டாக உங்களுக்கு வீக் டெஸ்ட் 1 வீடியோஸ்ன்னு இருக்கா, இதில் எல்லா வீடியோஸும் வந்துடும். இப்போ இல்லை, அப்போ இருக்கும். சரிங்களா? 8ஆம் தேதி காலையில் அந்த ஷெடியூலுக்கான எல்லாமே இருக்கும். அந்த ஷெடியூல்னால் என்னென்ன ஷெடியூல் சார் நம்ம சொல்லியிருக்கோம், இந்த வாரத்துக்கானது தமிழ் இருக்கும், நூலகம் பற்றிய செய்திகள் அதிலே இருக்கும், அரசியலமைப்பு வரலாறு இருக்கும், இயற்கை அமைவு வீடியோஸ் இருக்கும், விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு வீடியோஸ் இருக்கும், குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் வீடியோஸ் இருக்கும், ஹிஸ்ட்ரிக்கும் வீடியோஸ் இருக்குது. சரிங்களா? எல்சிஎம் ஹசிஎஃப்பும் வீடியோஸ் இருக்கும். எல்லா வீடியோஸும் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதே நேரத்தில் அடுத்து நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டைரெக்டாக 2வது விஷயமா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுவீங்க, இந்த மெட்டீரியல். சார் மெட்டீரியல் ஸ்கேன் பண்ண எங்கே போகும், நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் மெட்டீரியல் ஓப்பன் பண்ணிங்க, இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ரெக்வஸ்ட்டுன்னு இருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டு கொடுத்துருங்க. ரெக்வஸ்ட்டு நீங்கள் கொடுத்துருங்க. இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வந்த உடனே ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க. எனக்கு ரெக்வஸ்ட் வந்துடும். நான் அதை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு எப்படி வரும்னா, அதுலேயே ஃபுல்லாக உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். எப்படி சார், என்னென்ன சார் டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னா, அதுக்குள்ளே உங்களுக்கு வீக் டெஸ்ட் 1, வீக் டெஸ்ட் 2, வீக் டெஸ்ட் தெரியுதா, வீக் டெஸ்ட் 3, 4, 5, 6, 12 வரைக்கும் இதில் இருக்குது. இது ஸ்கேன் பண்ணால் அது வந்துடும். ஆனால் நான் ரெக்வஸ்ட் இங்கே அக்செப்ட் பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு வர்றவங்களுக்கு ரெக்வஸ்ட் வரும். நான் இங்கே ரெக்வஸ்ட் நான் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஒவ்வொரு டைம்னா கேட்காது, ஃபஸ்ட் டைம் மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 2வது டெஸ்ட் ஓப்பன் ஆனாலும் இங்கே தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் ஃபஸ்ட்டு டெஸ்ட் 1 இதுக்குள்ளே நான் ஓப்பன் பண்ணுறேன் சார். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ண ஆன்சர் கீ இருக்கும், போர்ஷன் இருக்கும், அண்ட் தென் டெஸ்ட் பேப்பர் இருக்கும். இதுக்குள்ளே நீங்கள் போர்ஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கான எல்லா போர்ஷனும் இதில் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ சிலபஸ் கொடுத்துருக்கேன், சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக. இதில் உங்களுக்கு குப்தர்களா, டெல்லி சுல்தானா, இயற்கை அமைவுகளா, எல்லாத்துக்கான PDF வேர் டு ஸ்டடி இருக்கும், ஸ்கூல் புக்கு மெட்டீரியல் இருக்கும். இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா தமிழுக்குள்ளே என்ன போர்ஷன், தென் எல்லா போர்ஷனும் இதுக்குள்ளே வந்துடும். யூனிட் 8க்கும் வந்துடும், அது 11th வந்துடும், 6th 7th எந்த ஸ்கூல் புக்கு எங்கே படிக்கணும் வந்துடும்.
மறந்துடாதீங்க. போர்ஷன் முடிஞ்சு போச்சு. போர்ஷன் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் எங்கே போவீங்க? அதுக்கப்புறம் டெஸ்ட் பேப்பர் என்றைக்கு வரும்னு சொன்னேன்? 13ஆம் தேதி. 13ஆம் தேதி ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த டெஸ்ட் பேப்பர் கரெக்டாக அதில் வந்துடும் பிடிஎஃபோட. ஓஎம்ஆர் ஷீட்டு ஆல்ரெடி நான் உங்களுக்கு இதோட ஓஎம்ஆர் ஷீட்டு அனுப்பிடுவேன். இதோட ஓஎம்ஆர் ஷீட்டு நான் கண்டிப்பாக அனுப்பிடுவேன். ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபாலோ பண்ண போகிறீங்க, அந்த டெஸ்ட்டு அப்லோட் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு எடுத்தோன்னா அடுத்த வீக் டெஸ்ட்டு தான். அடுத்த வீக் டெஸ்ட்டு ரெண்டாவது ஓப்பன் பண்ணுங்கள். ரெண்டாவது ஓப்பன் பண்ணால் அதே மாதிரி இருக்கும். ஆன்சருக்கு இதில் அப்லோட் பண்ணிடுவேன், போர்ஷன் இதில் அப்லோட் பண்ணிடுவேன், டெஸ்ட் இதில் அப்லோட் பண்ணிடுவேன். என் வேலை, என் ஒர்க்கு கரெக்டாக டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணி வீடியோ ஃபாலோ பண்ணி கரெக்டாக ரெகுலராக கொண்டு போவேன். உங்களோட ஒர்க்கு படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு உங்களுடைய மார்க் ஷீட்டை அதில் அப்லோட் பண்ணிடணும். ஸோ அது லாஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே தான் இருக்கும். அதே நேரத்தில் சார் நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் 3ஆவது டெஸ்ட் போயிட்டேன், ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு காணாமல் போயிருமேனா அது அப்படியே தான் இருக்கும். இது அப்படியே தான் சார் இருக்கும். இது எப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். இது டெலீட் செய்யப்பட மாட்டாது. இது அதனால தான் இதை நான் உங்களுக்கு குவாலிட்டியாகவே கொடுத்தது. புரியுதுங்களா? ப்ரௌச்சர் மாதிரி கொடுத்தது காரணம் இல்லைன்னா அதை நான் பிடிஎஃப் அனுப்பி விட்டுருவேனே. சரிங்களா? மறந்துடாதீங்க. சரிங்களா? எஸ். லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் குரூப்பில் சேர்ந்ததுக்கப்புறம் சில பேர் 2 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் நான் வீடியோ பார்த்துக்கிறேன், எனக்கு எப்போ குப்தர்கள் படிக்கணும்னா நான் படிச்சுக்கிறேன், நான் மேக்ஸ் டேலண்டடு, ஸோ நான் அதனால் நீங்கள் வீடியோஸை கொடுத்துருங்க மொத்தமாக, நான் படிச்சுக்கிறேன், டெஸ்ட்டு அட்டன் பண்ணிக்கிறேன், இதில் டெஸ்ட்டு ரிப்போர்ட் இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு யார் நீங்கள் கரெக்டாக டெஸ்ட்டு அட்டன் பண்ணிடுறீங்களோ அவங்களுடைய மார்க்ஸ் டீட்டெயில்ஸ் வந்துடும், எல்லார் மார்க்ஸ் டீட்டெயில்ஸும் வந்துடும். நான் அது உங்களுக்கு குரூப்பில் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம். சார் நான் எப்போ வேணாலும் வீடியோ பார்த்துக்குவேன், நீங்கள் டோட்டலாக கொடுத்துருங்க, நான் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கேன், நான் ஆல்ரெடி படிச்சிட்டேன். இப்போ 2வது விதமான மாணவர்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், சார் நீங்கள் எனக்கு ஒரு வாரம் மொத்தமாக கொடுத்தாதீங்க, என்னால் படிக்க முடியாது, எனக்கு டெய்லி ஹிண்ட்டு கொடுங்க. சார் டெய்லி நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை மட்டும் படிக்கிறேன், நான் டெஸ்ட் அட்டன் பண்ணணும் சொல்லுங்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வச்சுருக்கேன். குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு 8ஆம் தேதி காலையில் 6 மணிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். டெய்லியும் 6 மணிக்கு இந்த வாரம் என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லிடுவாங்க. அன்னைக்கு டெய்லியும் 8 மணிக்கு வெறும் 4 டாபிக் மேக்ஸு, 4 டாபிக், அதாவது 4 டைப்பு. இப்போ HCF LCM இதில் வச்சுருக்கோமா? HCF LCMல 4 டைப்பு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவேன். அதை போட்டு பார்க்குறதுக்கு ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துருவேன். சரிங்களா? 8 மணிக்கு டெய்லியும் 8 மணிக்கு உங்களுக்கு மேக்ஸு வெறும் 4 டைப், புத்தகத்தில் இருக்கிறது, ஓல்டியர் கொஸ்டின் பேப்பர் இருக்கிறது, வெறும் 4 டைப் மேக்ஸே கஷ்டம் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். அது நீங்கள் நல்லா படிக்கிறவங்க ஃபாலோ பண்ணாலும் பண்ணலாம், எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. சார் நான் பேசிக்ஸ்லேருந்து போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த வீடியோஸ். சரிங்களா? குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன், வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க. நான் பேசிக்ஸ்லேருந்து போகிறேன்னா அந்த 4 டைப்பை மட்டும் அன்றைக்கி போடுங்க. 4 நாள் தொடர்ந்து வரும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், 4 நாளைக்கு 4 டைப்னா 4 16 டைப்பு படித்தா போதும். HCF LCMல வெறும் 16 டைப்பு படித்தா போதும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சரி சார் 8 மணிக்கு நீங்கள் மேக்ஸ் கொடுக்குறேன்ட்டீங்க, அப்போ 10 மணிக்கு இதில் இருக்க ஏதாவது 2 வீடியோ உங்களுக்கு அன்னைக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூலகம் பற்றிய செய்திகள் வீடியோ கொடுத்துருவாங்க, புவி மற்றும் இயற்கை அமைப்பு ஏதாவது ஒரு வீடியோ கொடுத்துருவாங்க. அன்னைக்கு படிக்கிறதுக்கு 2 தியரி மேக்ஸ், 10 மணிக்கு ஒன்று, 5 மணிக்கு ஒன்று. எதில் அனுப்புவாங்க? நம்ம பேட்சில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு லிங்க்கில் அனுப்பிடுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ இருந்தால் வீடியோ அனுப்பிடுவாங்க, அப்போதைக்கு வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதையும் லிங்க் அனுப்பிடுவாங்க. உங்களோட கான்செப்ட் யூடியூப் ஃபாலோ பண்ண வேண்டாம். அன்றைக்கி காலையில் 6 மணிக்கு ஒரு லிங்க்கு, யூடியூப்பில் அந்த 6 மணி வீடியோவும் வரும். ஆனால் நீங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக காத்திருக்க வேண்டாம். ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டால் திரும்ப வீடியோ அப்லோட் பண்ண முடியாது யூடியூப்பில். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். குரூப்பில் 6 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும் இன்ஸ்ட்ரக்ஷன், அன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னு. 8 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும் மேக்ஸ் ஃபாலோ பண்ண போகிறீங்க. 10 மணிக்கு ஒரு வீடியோ லிங்க் வந்துடும் படிக்க போகிறீங்க. 5 மணிக்கு ஒரு வீடியோ வந்துடும் படிக்க போகிறீங்க. கடைசியாக ஃபைனலாக அன்னைக்கு என்ன படிக்க சொன்னோமோ அதுலேருந்து 10 கொஸ்டின் வந்துடும் மேக்ஸ் இல்லாமல். மேக்ஸுக்கு 10 கொஸ்டின் போட்டு பார்த்துட்டு சொல்லிடுவேன், சொல்யூஷன் அன்றைக்கி கொடுத்துருவேன், ஆன்சர் கீ சொல்லிடுவாங்க, இதுதான் ஆன்சர்னு, டவுட்டு நீங்கள் கேட்டுக்கலாம். அது இல்லாமல் அன்னைக்கு என்ன படிச்சிருக்கீங்க அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் புதுசாக படிக்கிறவங்க, சார் நான் ஸ்லோ லேர்னர் சார்னா அதை மட்டும் அன்றைக்கி ஃபாலோ பண்ணுங்கள், தயவு செஞ்சு வேறு எதுவும் ஃபாலோ பண்ண வேணாம். சார் நான்லாம் படிச்சிருவேன், நீங்கள் மொத்தமாக கொடுத்தாலும் நான் எப்போ படிச்சேன், நான் 12 மணிக்கு குப்தர்கள் படிப்பேன்னா படிக்கலாம், அது உங்கள் விருப்பம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஸ்லோ லேர்னர் இருக்கிறவங்க, ஸ்டார்டிங்கில் இருக்கிறவங்க அன்னைக்கு என்ன கொடுத்துருக்கணும் அதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம். சொல்லியாச்சா? மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் குரூப்பில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். இனிமேல் எப்படி ஃபாலோ பண்ண போகிறீங்க, நீங்கள் மெசேஜ் நிறையா பண்ணதுனால தான் இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது. QR ஸ்கேனர் ஃபாலோ பண்ண போகிறீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறத ஃபாலோ பண்ண போகிறீங்க. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திக்கலாம். அதே நேரத்தில் மெசேஜ் பண்ணவங்க திரும்பவும் சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்.
நாளைக்கு உங்களுக்கு ஃபாலோ பண்ணிடுவாங்க. குரூப்பில் ஆட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்ட் பண்ணியாச்சு. சரிங்களா? இன்னும் உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணலன்னா சீக்கிரம் உங்களை ஆட் பண்ணிடுவாங்க. ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி இல்லை நாளைக்கு உங்களுக்கான புக் செட் அனுப்பிடுவாங்க. சாட்டர்டேக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.